ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் Blockman Go கேமில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது இந்த Blockman Go கேமை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களால் விளையாட முடிஞ்சாலும் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இப்படி ஏதாவது எரர் மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகுது. இல்லாட்டி இந்த Blockman Go கேமை விளையாடுறப்ப ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இதனால் உங்களால் சரியாக கேம் விளையாட முடியவே இல்லை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் Blockman Go கேமில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த Blockman Go கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் Blockman Go கேமில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் Blockman Go அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்த கேம் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல அப்டேட் வந்திருக்கான்னு. அப்படி இந்த Blockman கேமுக்கு அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் புதுசாக அவங்க வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஏதாவது பக்ஸ் இருக்கிறத சால்வ் பண்ணியிருந்தாலும் நமக்கு சால்வ் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த கேமை ஒரு விளையாண்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் Blockman Go அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த கேமை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா பாருங்கள் அதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளுக்கு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஒரு கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அந்த Blockman Go ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த கேமை ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த Blockman Go கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோடு உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இருக்குமா இருந்தால் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டுமே இந்த Blockman Go கேமை விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Blockman Go கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.